24 மணி நேர ஐசியு, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, ENT டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர். இந்த வழக்கு தொடர்பாக திமுகவை சேர்ந்த திரு RS பாரதி, மூத்த வழக்கறிஞரும் கூட முன்னாள் MP, அவர் செய்தியாளர்களை சந்திக்கிறார். காட்சிகளை பார்க்கலாம். என்பது மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜக அல்லாத மாநிலத்திலே யார் யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் வழக்கு போட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. தமிழ்நாட்டிலே தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கிற ஆட்சி 2021 தொடர்ந்து மக்கள் மத்தியிலே செல்வாக்கோடும் நாளொரு மேனியும் பொழுதொரு வர்ணமும் மு.க. ஸ்டாலினுடைய செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருப்பதையும், அதே நேரத்தில் 2021 பிறகு நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்று வருவதை கண்டு தாங்கிக் கொள்ள முடியாமல் எப்படியாவது இந்த அரசுக்கு கலங்கம் கற்பிக்க வேண்டும், இன்னும் தேர்தலுக்கு ஒரு 7-8 மாதம் இருக்கிற காரணத்தினால் EDயின் மூலமாக தமிழகத்திலே தொடர்ந்து பல காலமாக நிலுவையிலே பல வழக்குகள் டாஸ்மாகில் இருந்ததையும் மறந்துவிட்டு திமுகவின் மீது பழி சுமத்துகிற வகையில் பத்திரிகைகளை செய்து வருவதும், பாஜகவினுடைய தலைவர்கள் வாய்க்கு வந்தபடி பேசுவதும் தொடர்ந்து வாடிக்கையாக இருந்து வந்திருக்கிறது. அதற்கெல்லாம் ஒரு சம்மட்டி அடி கொடுப்பதைப் போல இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இதற்கு தடை விதித்திருப்பது தமிழக மக்களுடைய உணர்வுகளை மதித்து மட்டுமல்ல, EDயினுடைய அக்கப்போர்களுக்கு ஒரு முடிவும் கட்டியிருக்கிறது. ஆக இந்த தீர்ப்பை திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கின்றது. சார், குறிப்பாக இதுக்கு முன்பாக சொல்லியிருக்கீங்க, இது உள்நோக்கத்தோடு தான் இந்த போன்ற ரைடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படியான நிலையில் ஒரு நீதிமன்றம் இந்த நிலைப்பாடு எடுத்தன அரசியல் நிலைப்பாட்டுக்கு நீதிமன்றமே தெரிவித்திருக்கு, எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நியாயமானது, நேர்மையானது என்பது அதுக்கு ஒரு அங்கீகாரம் நீதிமன்றத்தை கொடுத்த பிறகு, அது உச்ச நீதிமன்றமே கொடுத்துட்ட பிறகு வேற ஒரு அங்கீகாரமே தேவையில்லை. பல்வேறு மொத்த தீர்ப்பையும் நான் பார்க்கவில்லை. கடுமையான கண்டனம் கூட தெரிவித்திருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆகவே இதற்கு பிறகாவது ஒன்றிய அரசு EDயை தவறாக பயன்படுத்துவதற்கு விட்டுவிட்டு அந்த அதிகாரிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள்லாம் பார்க்கலாம். கேரளாவிலே 2 கோடி ரூபாய் ஒரு ED அதிகாரி லஞ்சம், அதாவது பிளாக்மெயில் பண்ணுற ஒரு நிறுவனமாக ED ஆகிவிட்டு, தமிழ்நாட்டிலேயே ஒரு டாக்டர் இடத்துல திண்டுக்கல்லில் லஞ்சம் கேட்டு அந்த அதிகாரிகள் கையும் களமாக பிடிப்பட்டதெல்லாம் இருக்குது. ஆக ED என்பது பிளாக்மெயிலிங் ஆர்கனைசேஷன் மாதிரி இந்தியா பூரா செயல்படுவது தான் உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. மகளிர் நலப்பிரிவு, 24 மணி நேர சாலை விபத்து சிகிச்சை, நீரிழிவு சிகிச்சை, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர்.